ஏங்க ரியல் எஸ்டேட்டில் எல்லாரும் சம்பாரிச்சுன்னு சொல்கிறாங்க. ரியல் எஸ்டேட்டில் இழந்தவங்க எத்தனை பேர் தெரியுங்க? உண்மையை சொல்லி பாருங்க. இதே ரியல் எஸ்டேட்டுமே நீங்கள் எடுத்து பார்த்துங்க. 20 வருஷமாக அந்த லேண்டை வாங்கி போட்டு வச்சிருக்கவங்க எல்லாம் பணக்காரனாக தான் இருக்கான். வித்துட்டு போன ஆளுங்கெல்லாம் எத்தனை பேர் ரெகுலேட் பண்ணுறோம்? ஏன் நாமளே கண்ணில் அடிச்சு படத்தில் சொல்கிறது அங்கே தெரியிற கடைசி கார்டு வரைக்கும் எங்கே தான் இருந்தது, எங்கள் தாத்தா வித்துட்டு போயிட்டாருன்னு சொல்கிறோம்ல. அதே தானே இன்றைக்கி எங்கள் அப்பா வந்து HDFC பேங்க் ஷேர் 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாரு. ஆனால் 10 ரூபா லாபம் தானே வித்துட்டாரு. இன்னைக்கு வச்சிருந்தாருன்னா நான் கோடி சொன்னா இருப்பேன்னு சொல்கிறோம். நாளைக்கு உங்கள் பையனும் அதே தான் வந்து சொல்லுவோம், உங்கள் பேரனும் அதே தான் வந்து சொல்லுவோம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அது எந்த வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், ஈக்விட்டியாக இருக்கட்டும், வாங்கி யார் 10 வருஷம் ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் மார்க்கெட். மினிமம் 7 வருஷம் வச்சுங்க. 7 வருஷம் உங்களால் ஒரு ப்ராடக்ட் அசட் கிளாஸை ஹோல்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் அந்த அசட்குள்ளே வரவே கூடாது. உண்மை சொல்லலாம், அது உங்களுக்கு நட்டம் தான். அதனால் நீங்கள் எந்த பிரயோஜனமும் அடைய போகிறதில்ல.